ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஓகே, நம்ம வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு. ஸோ ஓகே, நம்ம இப்போது நியூவாக ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி நடுக்காலத்தில் சடனாக முடிவுப்படி சடனாக கிளம்புனேன். கார் எடுத்துன்னு கிளம்புனது என்னோடய கார் இல்லை, ஃப்ரெண்டோட கார் தான். ஸோ அப்படியே கார் எடுத்துன்னு அப்படியே கிளம்ப ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக போகிறதே ஒரு ஃபன்னான இது தான். பாட்டு கீட்டு போட்டு காரில் பாட்டு கீட்டு போட்டு வேறு லெவலாக கார் எடுத்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நம்ம இப்போ எங்கே போகிறோம் பார்த்தா சன்ரைஸ் பார்க்க மகாபலிபுரம் ரொம்ப போகிறப்போ. ஸோ ஓகே, போகிற வழியில் என்னடா பார்த்து என்னடா எல்லாத்தையும் கவர் பண்ணுறோம். வாங்க, நம்ம ஆல்மோஸ்ட் ஈஸியோட பிடிச்சிட்டோம். ஸோ ஓகே, இந்த பாட்டில் எப்பவுமே காரில் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பாட்டு கேட்டு போகிறது அவ்வளோ சுகம், அவ்வளோ ஜாலியாக இருக்குங்க. ஸோ அதெல்லாம் போனவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், சொன்னால் தெரியாது, ஃபீல் பண்ணாத அதெல்லாம் தெரியுமே. நீங்கள்னா அந்த சாங் என்ன போகிறேன்னு கேளுங்க வேணாம். பேசிக்கொண்டு திக்குகள் எட்டிலும் ஓடிக்கொண்டு. ஓகே, நாங்கள் வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டினோம். ஒரு கடை முட்டுக்காடு, சென்னை தெரியும், முட்டுக்காடு வந்து நிப்பாட்டி கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்மெண்ட்டுக்கு போகலாமே சொல்லி ஜாலியாக நாங்கள் நின்று பேசிகிட்டு இருந்தோம். அந்த டைம் ஒரு சின்ன கிளிப் தான் இது, ஒரு நிலா அப்படியே லைட்டாக டீம் ஸ்டார்ஸில் போட்டு எடுத்து தான். ஸோ பார்க்க அழகாக நிறைய விஷயம் இருக்குது. ஸோ நாங்களும் அப்படியே பேசிகிட்டு கார் எடுத்துகிட்டு வந்துட்டோம். சென்னை பீச்சுக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். இப்படி உள்ளே பாருங்கள். ஆக்சுவலாக நாங்கள் இங்கே வரும்போது டைம் 3 மணி, ஆனால் சன்ரைஸ் வர்றது 6 மணிக்கு என்ன வரும். நாங்கள் அப்படியே இங்கே ஜாலியாக மண்ணை விளையாடிட்டு அங்கே அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு. ஆனால் நிறைய கூட்டங்க, விடிய காலையில் சன்ரைஸ் பார்க்க இவ்வளோ பேர் வராங்க. பொண்ணுங்க, பாய்ஸ், லேடிஸ், ஃபேமிலிஸ், எவ்வளோ பேர். நாங்கள் காலைல வீடியோ இருக்கும், அதை நீங்கள் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த இடத்துல அவ்வளோ கூட்டம் வருவாங்க. ஸோ நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் அங்கே 3 மணி நேரம் அப்படியே அங்கே நைட் டைம் டீ விற்றுந்தாங்க. அப்படியே டீ சாப்பிட்டு அப்படியே சொன்னாங்க இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஆகலை. சரி, நாங்கள் அப்படியே வெயிட் பண்ண ஆரம்பித்தோம். வெயிட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக சன்ரைஸு வர ஆரம்பிச்சிச்சு. சரி, நாங்கள் வெயிட் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு பேசிட்டு கலாச்சிட்டு ஸோ அப்படியே டீ சாப்பிட்டு பாட்டு கேட்டு ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே கடல் நீரில் அப்படியே காலையில் நினச்சிட்டு நைட் டைமில் வந்து அலை வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குங்க. இந்த இடத்துல எல்லா கடலுமே ஆக்ரோஷமாக இருக்கும். ஸோ நான் இதான் ஃபஸ்ட் டைம் நைட் டைமில் போய் கடலை பார்க்குறது தான் ஃபஸ்ட் டைம். ஸோ இவ்வளோ ஆக்ரோஷமாக நான் பார்த்ததில்லை. பட் ஆனால் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. நைட் டைம் குளிக்க வேணாம், கடலில் யாரும் இறங்க வேணாம். ஏன்னா அலையோட சக்தி வந்து யாருக்கும் தெரியாது. ஓகே, அப்படியே கொஞ்ச நேரம் அங்கே நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஸோ ஒரு இடத்துல அப்படியே இப்போ ஃபிக்ஸ் ஆகிட்டோம் நாங்கள் ஸோ கெஸ்ட்டுங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டீம்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் உட்காந்தாச்சு. ஸோ இது ஓகே, நானும் உட்காந்து வெயிட் பண்ணி அந்த சன்ரைஸ் வரதை பார்த்துட்டு அப்படியே வீடியோ ஒரு பக்கம் ஆன் பண்ணி நானும் ஒரு பக்கம் வந்து சன்ரைஸ் வராமல் ரிலாக்ஸேஷன் பண்ணியிருந்தேன். ஸோ எப்படி சன்ரைஸ் ஆனால் அந்த டைமில் வந்து நம்ம வந்து அந்த மார்னிங் டைம் ரிலாக்ஸேஷன் பண்ணுறது அது வேறு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அவ்வளோ ஜாலியாக இருந்தது எங்களுக்கு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். பட் அங்கே நின்று யோசிக்கும் போது அந்த நம்ம லைஃப்பை பற்றி நம்ம நிறைய யோசிப்போம். இது வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணோம், இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், எல்லாமே நம்ம யோசிப்போம். ஸோ இதுக்கப்புறம் எப்படி போக போகிறோன்றதை நம்ம யோசிப்போம். ஸோ இன்னும் ரிலாக்ஸேஷனில் உட்காந்து யோசிக்கிறது வேறு மாதிரி ஃபீல் தரும். ப்ளஸ் மோட்டிவாக இருக்கும், ப்ளஸ் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு நிறைய கிடைக்கும் நமக்கு. ஸோ ஓகே, அப்படியே இங்கே பாருங்கள் கடல் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த மார்னிங் டைம் அந்த கடலை பார்க்குறதே ஒரு தனி அழகு தாங்க. என்ன வேணால் சொல்லுங்கள், அந்த மாதிரி அழகு வேறு எங்கேயுமே கிடைக்காது. அவன் தியானம் உட்காந்து அப்படியே காலகட்டத்தில் தியானம்லாம் பண்ணிருந்தாங்கலாம். சரி, நம்மளும் உட்காந்து கை கட்டி நின்று நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்டு உட்காந்துருந்தேன். ஆனால் அவ்வளோ அழகாக செம்மையாக இருந்ததுங்க. எல்லாருமே ஒவ்வொரு திங்கிங் ஃபீல் பண்ணியிருந்தாங்க. சில பேர் ஃபீல் பண்ணி பார்த்துருந்தாங்க, இது பண்ணியிருந்தாங்க. பாருங்களேன், எவ்வளோ பேர் பாருங்கள். அந்த குளிரில் ஆக்சுவலாக எவ்வளோ குளிர்லேயும் ஒருத்தர் பேர் வந்து பார்க்குறாங்க. ஓகே கைஸ், பாய். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பாய்.